ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது என்று. அதை போல நிறைய நிறுவனங்களில் குறைகுடங்கள் சத்தமிட்டு கொண்டே இருக்கும், நிறைகுடங்கள் பார்ப்பார்கள், இப்படி திரும்பி அப்படி பார்த்துவிட்டு நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் வேறு இடத்திற்கு போகிறேன் என்று கிளம்பி விடுவார்கள். அப்பொழுது என்ன செய்ய முடியும்? நீங்கள் சாதனையாளர்கள் கட்டி வைக்க வேண்டும் அன்பால் அல்லது பணியால். அந்த சாதனையாளர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் சத்தமில்லாமல் விலகி விடுவார்கள். அந்த குறைகுடத்தில் சத்தம் வருவதைப் போல இங்கு வராது. அப்படியா? பார்த்து கொள்ளுங்கள். சாதனையாளர்கள் விலகுவது பற்றி ஒரு முக்கியமான ஒரு பணி நீங்கள் அவர்களிடம் கொடுத்து பார்த்தால் அவர்கள் செய்வதை பார்த்து வேண்டாம் இருக்கிறது, அவர்களே போய்விடுவார்கள். சரி, அவர்களது குரலையும் கருத்தையும் மெதுவாக கூறுவார்கள், நேரத்தை அளந்து ஒதுக்குவார்கள். அதுபோன்ற சாதனையாளர்கள் உங்கள் நிறுவனத்தில் இருந்தால் உங்களுக்கு பெருமை, நீங்கள் அப்படி இருந்தால் உங்கள் நிறுவனத்திற்கு பெருமை. உண்மையான தலைமை முடிவுகளையும் பணிப்பாங்கையும் பாராட்டி பரிசு வழங்குவார்கள். வெத்து சத்தத்தை அல்ல. எப்பொழுது பார்த்தோம் வதந்திகளை உடனே தடை செய்வார்கள். திறமையானவர்கள் வதந்திகளை உடனே தடை செய்வார்கள். மரியாதை கண்ணியம் குறையும் போது தலைமை அதை சரியான முறையில் நேர்படுத்தும். ஒருவேளை அந்த மாதிரி நேர்படுத்துவதற்கு தவறிவிட்டால் அவர்கள் அழைத்து அடுத்த பணிக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். எல்லோரும் ஓய்ந்து போகும் வேளையில் தலைமை அதை எடுத்து கூறி ஓய்வுக்கு வழிகாட்டுவார்கள். எதுவுமே செய்ய முடியாது, அப்படியில் அல்ல, சிறிது ஓய்வோடு இதை இப்படி செய்தால், அவர்களை எங்காவது வெளியில் அனுப்பி திருப்பி படித்து கொண்டு வந்தால் எதையாவது சொல்லலாம் அல்லவா? அதை போல சாதனையாளர்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லவா? அமைதியும் பாதுகாப்பும் பிரித்து பார்க்கப்பட வேண்டியவை. தலைமை வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால் எல்லாமே சரியாக போய்விடும். வளர்ச்சி ஒரு புதிர் அல்ல, புதினமும் அல்ல, அது ஒரு சிறந்த வழிகாட்டி, தலைமைக்கு வழிகாட்டி. அந்த வழிகாட்டும் திறமை இருப்பவர்கள் அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி தெளிவாக கூறிவிடுவார்கள். உண்மையிலேயே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவைகளை நேருக்கு நேர் பேசி தீர்த்து கொள்வதனால் பாதி பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். இல்லை என்றால் மனசுக்குள் கூடு கட்டி வைத்துக்கொண்டு அது குஞ்சு பொறித்து வெளியில் வரும்போது எரிச்சல் தான் வரும். திறமையானவர்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் முனைப்பாக